வைங்களேன், ஒரு மனிதன் வந்தான்னு சொல்லுவோம். வந்த மனுஷன் நாளைக்கு ஒருக்கா வர்றான். இன்னைக்கு வந்த மனுஷன் அல்ல காலையில வந்த மனுஷன் சாயந்தரம் ஒருக்கா வர்றான். அப்ப என்ன சொல்லுவோம்? நேற்று வந்தானே அந்த மனுஷன் இன்னைக்கு வந்தாமோ அந்த மனுஷன் சொல்லுவோம். ஒரு மனுஷன் வந்தான்னு புதுசா சொல்ல மாட்டோம். ஏற்கனவே தெரிஞ்ச மனுஷனை பத்தி பேசப்போல என்ன செய்வோம்? அந்த மனுஷன் சொல்லுவோம். இப்ப என்னத்தை கவனிக்காம விட்டாங்கன்னு கேட்டா, அல் மலக்கைனின்னு வருது. வெறும் மலக்கைனின்னு வந்தா ரெண்டு மலக்கு கொண்டு பாபில் ஹாருத் மாருத்துல சேர்த்து போடலாம். இந்த வசனம் எப்படி இருக்குன்னு கேட்டா, அலல் மலக்கைனி அலா ஒண்ணு, அல் மலக்கைனி இந்த அல் போட்டு வருது. அல் மலக்கைனிக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, அந்த இருவானவர்கள் ஒமா உன்சில இந்த சிகிரி என்ற கலை, சிகிரி என்ற வித்தை அருளப்படவில்லை. அலல் மலக்கைனி அந்த ரெண்டு மலக்குக்கு அருளப்படவில்லை அப்படின்னு வருது. அந்த ரெண்டு மலக்குன்னா அதை பத்தின விவரம் பின்னாடி வருமா முன்னாடி இருக்கணுமா? முன்னாடி இருக்கணும். அந்த சொன்னாலும் என்ன அர்த்தம்ங்க? அந்த மனுஷன் வந்தா என்ன அர்த்தம்? பளிச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த நேற்று சொன்னார் அவரு, போன வாரம் பேசிக்கணும் அவரு அப்படின்னு அர்த்தம் தானே. அந்த மனிதன் என்று நம்ம சொன்னோம்னு சொன்னா அதனுடைய விளக்கம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அர்த்தம். அந்த மனிதன் வெறும் மனுஷன் சொன்னா யாருப்பா அதுன்னு கேட்பீங்க. அந்த மனுஷன் என்ன செய்வீங்க? ஓ நேற்று பேசின அவரா வந்து விளங்கிடுவோம். அப்ப அந்த ரெண்டு மலக்கு என்று அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா அது முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது, பின்னாடி வராது. இந்த ஹாரூத் மாருக்கு பின்னாடி வருது. அல் மலக்கைனிக்கு அப்புறம் தான் என்ன செய்யுது? ஹாரூத் மாருத்துங்கிற வார்த்தை வருது. இந்த அல் மலக்கைனி வந்தால் அந்த ரெண்டு மலக்கு யார் என்ற விவரத்தை நீங்க எங்க தேடணும்? முன்னாடி போய் தேடணும். 102வது வசனத்தில் சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னா 101 தேடுங்க, 100ல தேடுங்க, 99ல தேடுங்க, 98ல தேடுங்க. ஏதாச்சும் ரெண்டு மலக்கை பத்தி பேசப்பட்டிருக்கான்னு செய்யணும். அப்படி தேடி பார்க்கணும். அந்த ரெண்டு மலக்குகள்னா ஏதாவது மலக்குகளை பத்தி பேசப்பட்டு இருக்கும். பாத்தீங்கன்னா முன்னாடி ரெண்டு வசனம் இருக்கிறது. என்ன வசனம் இருக்கிறது? குல் மன்கான் அதுவன் லில்லாஹி வ மலாயிகத்திஹி வ ஜிப்ரீல வ மீகால ஃப இன்னல்லாஹ அதுவும் லில் காஃபிரீன். இதுக்கு ஒரு எத்தனை வருஷத்துக்கு முந்தி வருது? 4 வருஷத்துக்கு முந்தியா? இதுல 97லையா? 97ல என்ன வருது? மன்கான் அதுவன் லில்லாஹி, யார் அல்லாஹ்வுக்கு எதிரியாக இருக்கிறானோ, ஓ மலாயிகத்திஹி மலக்குகளுக்கு எதிரியாக இருக்கிறானோ, ஓ ஜிப்ரீல ஜிப்ரீலுக்கு எதிரியாக இருக்கிறானோ, ஓ மீகால மீகாயிலுக்கு யார் எதிரியாக இருக்கிறானோ, ஃப இன்னல்லாஹ அதுவும் லில் காஃபிரீன், அல்லாஹ் அத்தகைய காபிர்களுக்கு எதிரானவனாக இருக்கிறான் அப்படின்னு ஒரு வசனம் ஒரு 5 வசனத்துக்கு முன்னாடி வருது. ரெண்டு மலக்கை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறான். ஜிப்ரீலுக்கு எதிரியா இருக்காது. ஜிப்ரீல வெறுப்பாங்க யூதர்கள். அதுக்காக எல்லாம் சொல்லி காட்டுறான். ஜிப்ரீலுக்கு எதிரியா இருக்கக்கூடாது, மீகாயிலுக்கு எதிரியா இருக்கக்கூடாது. மலக்குகள் எல்லாரும் அடங்கிடுவாங்க. பிரத்யேகப்படுத்தி 2 பேரை சொல்றான். யார் அல்லாஹ்வுக்கு எதிரியாக இருக்கிறார்களோ, மலக்குகளுக்கு எதிரியாக இருக்கிறார்களோ, மலக்குகள் எல்லாம் அடங்கிடுறாங்க. அதோட சேர்த்து எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, ஜிப்ரீலுக்கு யார் எதிரியா இருக்கிறார்களோ, மீகாயிலுக்கு யார் எதிரியா இருக்கிறார்களோ அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த வசனத்துல 2 மலக்குகளை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அப்ப அல் மலக்கைன் என்று சொன்னால் அந்த 2 மலக்குன்னு அர்த்தம் செய்யணும். வெறும் 2 மலக்குன்னு அர்த்தம் செய்யக்கூடாது. அந்த 2 மலக்குன்னு அர்த்தம் செய்யறது முன்னாடி பார்த்தோம்னு சொன்னா அது குறிப்பிடுவது யாரத்தான்? ஜிப்ரீலையும் மீகாயிலையும் தான் குறிப்பிடுகிறது. அப்ப எப்படி அர்த்தம் செய்யணும் இதுக்கு? ஒத்தபவு இவர்கள் பின்பற்றி கொண்டார்கள், மாத்தத்துல் ஷயாத்தீன் ஷைத்தான்கள் கூறியதை பின்பற்றுகிறார்கள். அலா முல்கி சுலைமான் சுலைமானுடைய ஆட்சியில ஷைத்தான்கள் சொன்னதை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். ஒமா கப என்ன எதுக்கு சொல்லப்படுதுன்னு கேட்டா, யூதர்கள் இந்த மேஜிக் இருக்குல்ல, சிகர வித்தை, இதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இதை செஞ்சு மக்கள்கிட்ட ஏமாத்திட்டு இருந்தாங்க. ஏமாத்துறதுக்கு எதை பயன்படுத்தினாங்கன்னு கேட்டா, சுலைமான் நபி பேரை பயன்படுத்திட்டாங்க. இந்த வித்தையெல்லாம் எங்களுக்கு எப்படி கிடைச்சது தெரியுமா? சுலைமான் நபி வழியாக எங்களுக்கு வஹி மூலம் வந்த செய்திகள், இதெல்லாம் இது மார்க்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்வதற்காக யார் பேரை பயன்படுத்தினாங்க? சுலைமான் நபி பேரை பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி மலக்குகள் வழியாக வந்துச்சுன்னு அவங்க பேரை டேமேஜ் பண்ற மாதிரி, மலக்குகள் வழியாக அல்லாஹ் எங்களுக்கு இந்த செய்தியை தந்தான், சுலைமான் நபி வழியாக எங்களுக்கு இந்த செய்தி வந்தது. அப்பதான் அந்த மக்களை நம்ப வைக்க முடியும். இது வித்தை, இது ஏமாத்துவதெல்லாம் நம்ப மாட்டாங்க. இது அல்லாஹ்விடம் இருந்தே வந்ததுன்னு சொன்னா நம்பிடுவாங்க. அதுக்காக என்ன பண்ணாங்க என்று கேட்டா, இவங்க செய்யற இந்த ஏமாற்று வித்தை இது ஏமாற்று வித்தை கிடையாது, இது நபி மூலமா வந்தது, மலக்கு மூலமா வந்தது அப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது அல்லாஹ் மறுக்கிறான் பாருங்க. ஒத்தபவு இவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள், மாத்தத்துல் ஷயாத்தீன் ஷைத்தான்கள் கூறுவதை தான் பின்பற்றுகிறார்கள். நபியும் சொல்லல, இத அல்லாஹ்வும் சொல்லல, இத மலக்கும் சொல்லல, ஷைத்தான்கள் தான் இதை சொன்னார்கள். ஷைத்தான்கள் கூறியதை இவர்கள் பின்பற்றுகிறார்கள். எப்ப ஷைத்தான்கள் கூறினார்கள்? அலா முல்கி சுலைமான் சுலைமானுடைய ஆட்சி காலத்துல, சுலைமான் ஆட்சி காலத்துல ஷைத்தான்கள் சில செய்திகளை சொன்னாங்க. அதைத்தான் இவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்களே தவிர இதுக்கு மலக்குக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிவிடுறான். அப்புறம் ஒமா கபர சுலைமான் சுலைமான் நிராகரிப்பவராக இருந்ததில்லை. சுலைமான் நபி இருக்கிறார, அவர் காஃபிர் கிடையாது.
வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு யுஅல்லிமுன நாஸ சிஹ்ர. ஷைத்தான்கள் தான் சிஹ்ரை சொல்லிக் கொடுத்து காபிர்களாகி விட்டார்கள். அப்ப சிஹ்ருங்கிறத சொல்லிக் கொடுக்கிறது குஃப்ருங்கிற அல்ல. ஒருத்தர் சிஹ்ரை வந்து சொல்லிக் கொடுத்தான்னு சொன்னா அவன் என்னவாயிடுறான்? காபிர் ஆயிடுறான். இந்த வேலையை ஷைத்தான் தான் செஞ்சாங்களே தவிர யார் செய்யல? சுலைமான் செய்யவில்லை. சுலைமான் நிராகரிப்பவர் கிடையாது. நிராகரிக்கிறவன் அந்த வேலையை செய்வான். சுலைமான் நிராகரிப்பவராக இருந்ததில்லை என்று சொல்லி இந்த சிஹ்ரோட சுலைமான் நபிக்கு உள்ள சம்பந்தத்தை அல்லாஹ் முதல்ல முடிக்கிறான். அடுத்து சொல்றான் வமா உன்சில அலல் மலக்கைனி, இந்த சிஹ்ரு அந்த ரெண்டு மலக்குகளுக்கும் அருளப்படவில்லை. இந்த சிஹ்ர் இருக்குத இது சுலைமானுக்கு அருளப்படல, ஷைத்தாங்க தான் சொல்லி தந்தாங்க. வமா உன்சில அருளப்படவில்லை அலல் மலக்கைனி, அந்த ரெண்டு மலக்குகளுக்கு இந்த சிஹ்ர் அருளப்படவில்லை. அப்ப இந்த சிஹ்ர் வந்து ஜிப்ரீல் வழியாகவும் வரவில்லை, மீகாயில் வழியாகவும் வரவில்லை. இவங்க ஷைத்தான்கள் தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப ஷைத்தான்கள் சொல்லி கொடுத்தார்கள்னா எந்த ஷைத்தான், எங்க உள்ள ஷைத்தான் அப்படின்னு வருதுல, பிபாபில பாபிலோனில் உள்ள ஷைத்தான்கள், ஹாரூத் மாரூத், ஹாரூத் மாரூத் என்ற ஷைத்தான்கள் தான் சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த பாபில ஹாரூத் மாரூத் என்பது ஷைத்தான்களுக்கான விளக்கம், மலக்குகளுக்கான விளக்கம் இல்லை. மலக்குகளுக்கான விளக்கம் முந்திதான் சொல்லப்படும். அல் மலக்குன்னு வந்த காரணத்தினால இந்த மலக்கு ரெண்டு பேர் யார் என்பது முன்னாடி சொல்லப்பட்டிருச்சு. அப்ப ஷைத்தான்களை பற்றியும் இதில் பேசப்பட்டிருக்கிறது, மலக்குகளை பற்றியும் பேசப்படுகிறது. ஷைத்தான்கள் சொன்னதை இவர்கள் ஃபாலோ பண்ணுகிறார்கள் வந்துருச்சு. ஷைத்தான் யாரு விளக்கம் வரல. அல் மலக்கைன்னு ரெண்டு மலக்குன்னு வந்துருச்சு, அதுக்கு விளக்கம் ஆல்ரெடி வந்துருச்சு. அல் மலக்கைன்னு சொன்ன காரணத்தினால அந்த ரெண்டு மலக்குகள் என்பதற்கான விளக்கம் சொல்லப்பட்டு விட்டது. ஷைத்தான்களுக்கு தான் விளக்கம் சொல்லப்படாம இருக்கு. இப்ப ஷைத்தான்கள் சொன்னதை பின்பற்றினார்கள். எந்த ஷைத்தான், அவன் யாரு, அவன் எங்க இருந்தான் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்ப எதுக்கு இது விளக்கம் கேட்டா, பாபில ஹாரூத் மாரூத், பாபிலோன் என்ற ஊரில் உள்ள ஹாரூத் மாரூத் என்ற ரெண்டு ஷைத்தான்கள் கூறியதைத்தான் இவர்கள் பின்பற்றினார்கள். அப்ப ஹாரூத் என்ற பெயர்ல ஒரு ஷைத்தானும் மாரூத் என்ற பெயர்ல ஒரு ஷைத்தானும் இருந்து இந்த சிஹ்ருங்கிற வித்தையை அவங்க மக்களுக்கு சொல்லி கொடுத்து வழி கெடுத்துட்டு போயிட்டாங்க. அதைத்தான் இவங்க ஃபாலோ பண்றாங்களே தவிர இந்த சிஹ்ருங்கிறது சுலைமான் நபிக்கு சம்பந்தம் இல்ல, அது மாதிரி ஜிப்ரீல் மீகாயிலுக்கு சம்பந்தம் இல்ல. இது வரைக்கும் உள்ள இன்னொரு காப்பா படிக்கிறேன் கேளுங்க. வத்தபவு, இவர்கள் பின்பற்றி கொண்டார்கள் யூதர்கள். மாத்தத்துரு ஷயாத்தீன், ஷைத்தான்கள் சொன்னதை பின்பற்றினார்கள். எப்ப சொன்னாங்க ஷைத்தாங்க? காலத்தை அல்லாஹ் சொல்றான். அலா முல்கி சுலைமான், சுலைமானுடைய ஆட்சி காலத்தில் ஷைத்தான்கள் சொன்னதை பின்பற்றினார்கள். இது ஒண்ணு, ஷைத்தான்கள் சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றான் ஒமா கபர சுலைமான், சுலைமான் வந்து நிராகரிப்பவராக இருந்தது இல்லை. ஏன் நிராகரிப்பவராக இருந்தது அல்லாஹ் சொல்றான்? இந்த வித்தையை சொல்லி கொடுத்தா நிராகரிப்புல சேர்த்துரும். இந்த வித்தையை, இந்த ஏமாற்று வித்தையை கற்றுக் கொடுத்தார்களே ஆனால் அவர் காபிர் ஆயிடுவார். அப்ப சுலைமான் காபிராய் இருந்ததில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வேலை அவர் செய்ய மாட்டார். இந்த மாதிரி மக்களை ஏமாத்தி கையை முடக்கிறேன் காலம் முடக்கிறேன் இப்படி எல்லாம் உள்ள குஃப்ரான வேலைகள் வந்து அவர் செய்ய மாட்டார். ஒமா கபர் சுலைமான், சுலைமான் நிராகரிப்பவராக இருந்தது இல்லை. வலாக்கின்ன ஷயாத்தீன கஃபரு, ஷைத்தான்கள் தான் நிராகரிப்பவராக இருந்தாங்க. இது ஷைத்தான் சொன்ன வேலையா சுலைமான் சொன்ன வேலையான்னு பாத்தீங்கன்னா ஷைத்தான்கள் தான் குஃப்ரான வேலையை செய்வார்களே தவிர சுலைமான் நபி செய்ய மாட்டாரு. யுஅல்லிமுன நாஸ சிஹ்ர, சிஹ்ருங்கிற இந்த வித்தையை கற்றுக் கொடுத்து ஷைத்தான்கள் காஃபிரா போயிட்டாங்களே தவிர யாரு போய் செய்யல? இத சுலைமான் நபி செய்யல. அப்ப நபியோட உள்ள சம்பந்தம் மறுக்கப்படுது. இது வரைக்கும் அர்த்தம் வழங்குதா? அடுத்து என்ன வருதுன்னா ஒமா உன்சில் அலல் மலக்கைனி, இந்த சிஹ்ர் என்ற கலை அந்த ரெண்டு மலக்குக்கு அருளப்படவில்லை. அந்தங்கிறத விட்டுருப்பாங்க மொழிபெயர்ப்புல, பெரும் மலக்குகள் போட்டிருப்பாங்க. எப்படி அர்த்தம் செஞ்சிருப்பாங்க? மற்ற தமிழாக்கத்தை பார்த்தீங்கன்னா ஹாரூத் மாரூத் என்ற இரு வானவர்களுக்கு இது அருளப்படவில்லை, அருளப்பட்டதை பின்பற்றினார்கள் போட்டிருப்பாங்க. ஹாரூத் மாரூத் வந்து மலக்கோட சேர்த்துருவாங்க. ஆனால் அல் மலக்கைனி இந்த அல்ல கவனிக்காதனால அந்த குழப்பம் வந்திருக்கும். அப்ப ஒமா உன்சில அலல் மலக்கைனி, அந்த இரு வானவர்களுக்கும் இது வரல, சுலைமான் நபிக்கு இது வரல. ஒமா உன்சில அலல் மலக்கைனி, அந்த ரெண்டு மாணவர்களுக்கும் இது அருளப்படவில்லை. ஷைத்தான்கள் சொன்னதைத்தான் பின்பற்றினார்கள். ஷைத்தான் யாரு? பாபில பாபில ஒரு ஊர், பாபில ஹாரூத் மாரூத், பாபில்ங்கிற ஊர்ல, பாபிலோன்கிற ஊர்ல உள்ள ஹாரூத் மாரூத் என்ற ஷைத்தான்கள் தான் இதை சொல்லிக் கொடுத்தார்கள் வருதுங்க. இந்த ஹாரூத் மாரூத் ஷைத்தானா மலக்காங்கிற எடுத்து பார்ப்பதா இருந்தால் இந்த ஹாரூத் மாரூத்தை பற்றி நீங்க சொல்ற கதையே பொய்ன்னு தெரிஞ்சது. மலக்குக்கு இது வேலை இல்லை, மலக்கு இதை சொல்லிக் கொடுக்க மாட்டாரு, சொல்லிக் கொடுத்தா அவர் காபிர் ஆயிடுவாரு. அல்லாஹ் என்னென்னலாம் போடுறான்? சிஹ்ருங்கிறத சொல்லிக் கொடுக்கறவன் காபிர்ங்கிறான். அப்ப அந்த மலக்குகள் சொல்லிக் கொடுத்தார்கள் வைத்துக் கொண்டோம்னு சொன்னா அந்த ரெண்டு மலக்கு என்னவா போயிட்டாங்க? காபிரா போயிட்டாங்க. ஆனா இவங்க கதையில என்ன சொல்லப்படுதுன்னா காபிரா போகலன்னு வருது.
தலையில எல்லாம் தொங்க விட்டுருக்கான். துன்யாவுல வேதனை மறுமையில வேதனை இல்லைன்னு வருது. அப்ப காபிருக்கு வந்து மறுமையில வேதனை உண்டு, கண்டிப்பா மன்னிப்பு கிடையாது இல்லையா? நம்ம அந்த ரெண்டு மலக்குகள் வந்து காபிர் ஆயிட்டாங்கன்னு வரணும். ஏன்னா சிகரை சொல்லி கொடுத்தால் காபிர் ஆயிருவாங்க. இந்த வித்தையை கத்து கொடுத்து மக்களை வழிகெடுத்தாங்கன்னு சொன்னா அவங்க காபிர் ஆயிருவாங்க. சுலைமான் காபிர் இல்லைன்னு வருது. இவங்க சொல்ற அர்த்தப்படி ஹாரூத் மாரூத் என்ற மலக்காக இருப்பார்களே, ஆனால் இந்த வசனத்தின்படியே அவங்க காபிர் ஆயிருவாங்க. முதல்ல சொல்லி கொடுத்து அவங்க காபிர் ஆயிருவாங்க. அப்படி அவங்களே சொல்லல, காபிர்லாம் இல்ல, தலைகளை தொங்க விட்டுருக்காங்க, பின்னாடி எல்லாம் வந்து அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான்னு சொல்றாங்க. அப்ப அதனால வந்து நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டா, மலக்குகளுடைய தன்மையை ஒழுங்கா புரிந்து கொள்வதற்காக வேண்டி புரிந்து கொண்டிருந்தோம்னா அந்த கதை வந்திருக்காது. அப்ப ஒமா உன்சில் அலல் மலக்கைனி, அந்த ரெண்டு மலக்குகள் ஜிப்ரீல் மீகாயில் என்ற மலக்குகளுக்கு இந்த சிகர அருளப்படவில்லை, ஹாரூத் மாரூத் என்ற சைத்தான்கள் தான் எடுத்தார்கள் வருது. இந்த வசனத்துல வந்து அல் மலக்கைனிங்கிற இந்த அல்ல கவனிக்காத காரணத்தினாலையும் ஹாரூத் மாரூத் என்பது சைத்தான்களுக்கு தான் விளக்கமே தவிர மலக்குகளுக்கு விளக்கம் இல்லை. ஹாரூத் மாரூத் என்ற வார்த்தை வந்து சைத்தான்கள் முன்னாடி சொல்லப்பட்டிருக்க, அது யார் என்பதை விளக்குவதற்கு சொல்லப்பட்ட வாசகமே தவிர மலக்கு யார் என்பதை சொல்வதற்கு சொன்னது இல்ல. ஏன்னா மலக்கு யாருன்னு முன்னாடி சொல்லியாச்சு. முன்னாடி ரெண்டு பேரை பத்தி பேசிடும் பொழுது மறுபடியும் வேற ரெண்டு பேரை சொன்னா வேற தனியாக தான் பிரிக்கணும். அதனால வந்து இந்த அடிப்படையான நுட்பம் இலக்கண சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால திருப்பி திருப்பி உங்களுக்கு சொல்ற காரணம் என்னன்னு கேட்டா, இது மொழி சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கனால கொஞ்சம் புரிந்து கொள்ள கஷ்டமா இருக்கும். அதுக்காக ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப இந்த அடிப்படையில் அதை புரிந்து கொண்டோம்னு சொன்னா இந்த கிஸ்ஸா எல்லாமே பொய்யின்னு ஆயிடுச்சு. அதனால வானவர்களாக புரிந்து கொள்ள வேண்டும். வானவர்களை பற்றி எந்த மாதிரியான கதை இந்த பூமியில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறதுக்கு சொல்லுவாங்க. மண்ணை எடுத்துட்டு வர சொன்னா அல்லாஹ் எடுக்க வந்தார். யார் வந்தது? ஜிப்ரீல் வந்தாராம். மண்ணை எடுக்க வந்தவன பூமி என்ன செஞ்சான்? எடுக்காதே, அல்லாஹ் மேல ஆணை அடிச்சான், திரும்பி போயிட்டாராம். அப்புறம் மீகாயில் அல்லாஹ் அனுப்புனானா, அவர் வந்து மண் எடுக்க வந்தாராம், எடுக்க கூடாதுன்னு சத்தம் முடிச்சான், பூமி திரும்பி போயிட்டாராம். அப்புறம் இஸ்ராபீல்ங்கிற அனுப்பி வச்சானா அல்லாஹ், எடுக்காதுன்னு சொன்னா திரும்பி போயிட்டாராம். அப்புறம் இஸ்ராயேல் பிடிச்சான், அப்படி ஒரு மலக்கே கிடையாது, எழுதி வச்சுக்கிறாங்க. இஸ்ராயேல் ஒரு மலக்கு அல்லாஹ் அனுப்புனானா, அவர் எடுக்க வந்தாராம், பூமி கத்துனுச்சான், நீ பாட்டு கட்டிக்கிட்டு எடுத்துட்டு போயிட்டாராம். அதனாலதான் உயிர் வாங்குற பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்தானா அல்லாஹ், இப்படிலாம் கதை எழுதி வச்சுக்கிறாங்கல்ல. இதெல்லாம் பொய்ன்னு இந்த மலக்கை பத்தி விளங்கினா முடிஞ்சு போயிடும். இப்படி எல்லாம் மலக்கை பத்தி என்ன கதைகள் அவங்க சொன்னாலும் அல்லாஹ் போய் மண்ணை எடுத்துடுவான்னு சொல்றான். பூமி வந்து மறுக்குது, மலக்கு என்ன செஞ்சிருப்பாரு? பூமியை கட்டுப்படுவார், அல்லாஹ் கட்டுப்படுவாரா? பூமி ஒரு வேலை மறுத்துச்சுன்னு வச்சுக்கிறோம். மலக்கு என்ன பண்ணி இருப்பாரு? சரியான மலக்கா இருந்தா ஜிப்ரீல் வந்து என்ன பண்ணிருப்பாரு? அதை நீ பாட்டு கட்டிக்கிறேன்னு எடுத்துட்டு போயிருப்பாரு. மலக்கு வந்து அல்லாஹ்வுடைய வேலையை தானே செய்வாரு. அப்ப மலக்குகளை பற்றி எந்த மாதிரியான கட்டுக்கதைகளை அவர்கள் சொன்னாலும் மலக்குண்டா யார்? ஈமான் கொள்ற 6 விஷயத்துல மலக்குகளை சரியான முறையில் நீங்கள் நம்பி இருந்தீர்களே ஆனால் எந்த கதையும் உங்களை வந்து பாதிக்காது. மலக்க சரியா புரிஞ்சுக்கிறலன்னு சொன்னா இந்த மாதிரி மண் எடுத்த கதை, இந்த மாதிரி பொம்பளைட்டு போன கதை, இந்த மாதிரி வந்து சிறுக்கு வச்ச கதை, அதுக்கு வானத்தை விட்டு மந்திரம் வேற இருக்கலாம். வானத்துல போவதற்கு அவங்களை இயல்புல எல்லாம் அப்படி படைச்சிருக்கிறானே தவிர மந்திரத்தை கொண்டு அவங்க போறாங்க. ஆயிரக்கணக்கான ரெக்க, 3 ரெக்க, 4 ரெக்க, 5 ரெக்க, 10 ரெக்க, ஆயிரக்கணக்கான சிறகுகளோட அவர்களை எல்லாம் படைச்சு வச்சிருக்கிறான். அந்த சிறகுகளோட சரண்டு வருவாங்க, ஒரு செகண்ட்ல ஓடி போயிருவாங்க. அது வந்து அந்த படைப்புக்கு உள்ள சக்தியை தவிர அது எதுக்கு உள்ளது இல்ல. அவங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வர்ற மாதிரியும் அந்த மந்திரத்தை நம்ம சொல்லி நம்மளும் போயிடலாங்க. மனுஷப்படி போக முடியுமா? அல்லாஹ்வுடைய ரசூலை போக முடியல, கூட்டிட்டு போறதுக்கு எல்லாம் வாகனத்தை அனுப்பி வைக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல கூட்டிட்டு போறது கூட அப்படி ஒண்ணு இருந்தா நினைஞ்சிருப்பான். ரசூலுல்லாஹ்ட்ட வந்து மந்திரத்தை சொல்லி கொடுத்து, சொல்லு மந்திரத்தை, சரண் மேல வந்துரு, மந்திரம் சொல்லி கீழே இறங்கி நின்றுப்பான. இதுக்கு ஜிப்ரீல் வந்து அதுக்கு ஒரு புறாக்க கொண்டு வந்து அதுல ஏற்றி உட்கார வச்சுக்கிட்டு அவர் தான் கொண்டு போக இயலுமே தவிர மனிதனுக்கு மந்திர சொல்லல போறதுன்னு முதல்ல அந்த அடிப்படை தப்பு தானே. மந்திரங்களால போக முடியாது. அப்ப இது மாதிரி எந்த கட்டுக்கதைகளை சொன்னாலும் நம்ம தூக்கி எறிஞ்சிடணும். தஃசீர்கள்ல உள்ள கட்டுக்கதைகள்ல இன்னும் முக்கியமான டேஞ்சரான கட்டுக்கதைலாம் ஒன்று ரெண்டு இருக்கிறது. அதை பார்த்து விட்டு வேற வகையான கட்டுக்கதைகள் சொல்லலாம். فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இஸ்லாத்தின் பெயரால் கட்டுக்கதைகள் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியிலே திருமறை குர்ஆனுடைய விளக்கம் என்ற பெயரிலே நுழைந்துவிட்ட கட்டுக்கதைகளை நாம் பார்த்து வருகிறோம். அதுல ஒரு கட்டுக்கதை என்னவென்று சொன்னால், திருமறை குர்ஆனில் 2 வசனங்கள், 2வது சூராவுல 154வது வசனம், 3வது அத்தியாயத்தில் 169வது வசனம். இந்த 2 வசனத்தையும் மேலோட்டமாக தவறாக சில பேர் விளங்கிக் கொண்டு இந்த வசனத்தை ஒட்டி நிறைய கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த 2 வசனங்களும் என்ன சொல்லுதுன்னு கேட்டா,